பெரம்பலூர் மாவட்டம் பிரம்மதேசம் திரௌபதி அம்மன் கோவில் நடைபெற்ற பக்தர்களை முரத்தால் அடிக்கும் வினோத திருவிழா தற்போது அங்கு களை கட்டி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுமார் 300 ஆண்டுகள் பழமையான திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தற்போது பக்தர்களை முரத்தால் அடிக்கும் இந்த வினோத திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கின்றனர். கடந்த 29ஆம் தேதி தொடங்கிய விழாவில் அர்ச்சனை விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று நடைபெற்ற முரத்தால் அடிக்கும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் முரத்தால் அடி வாங்கி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காளி வேடம் அணிந்த மருளாளிகளிடம் முரத்தால் அடி வாங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும், பேய் பில்லி சூனியம் போன்ற பயம் தெளியும் என்பது ஐதீகமாக இருப்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முரத்தால் அடி வாங்கி சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். நாங்கள் பாரம்பரியமாக நடத்துகிறோம். திரௌபதி திருவிழாவுக்கு இந்த அக்கினி திருவிழாவை இன்னைக்கு மாடு திருப்பி அர்ஜுன மாடு திருப்பதுனால எல்லாத்துக்கும் முரத்தடி வாங்கினால ஒரு பேய் பிசாசு அண்டாது குழந்தை பாக்கியம் இருக்கும். எல்லாரும் எல்லாரும் கடை பண்ணி கொடுத்ததுனால அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சதுனால நல்லா இருக்கு. நாங்களும் மாடு அடிக்கிறோம், எல்லாரும் செய்கிறோம், சிறப்பா இருக்கு. அதில் காளி வேஷம் போட்டு முரத்தார வச்சாக தோஷங்கள் பில்லி சூனியம் குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அடுத்ததெல்லாம் இல்லை, என் பொண்டாட்டிக்கே கை கால் வராத போயிட்டுது. வேண்டிக்கிட்டேன், இப்போ எனக்கு சோறு போடுறா, அந்த சாமி என்ன காப்பாற்றுது. ஏதாவது நீங்கள் யாரும் இதை பார்த்துட்டு அடுத்த இந்த தேருக்கு வேண்டிக்கிட்டீங்கன்னா அடுத்த தேருக்கு நல்லா சீராக இருப்பீங்க. பெரம்பலூர் மாவட்டம் பிரம்மதேசம் பகுதியில் பக்தர்களை முரத்தால் அடிக்கும் வினோத திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முரத்தால் அடி வாங்கி சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். சுமார் 300 ஆண்டுகள் பழமையான திரௌபதி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவிலில் இந்த திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பக்தர்கள் குவிந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முரத்தால் அடி வாங்கினால் குழந்தை பாக்கியம் கிட்டும், பேய் பில்லி சூனியம் உள்ளிட்ட பயங்கள் நீங்கும் என்று அந்த பகுதி மக்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமான பக்தர்கள் தற்போது அந்த திருவிழாவில் குவிந்திருக்கின்றனர்.